எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, இடித்து தள்ளுங்க. பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னதான்? இடித்து தள்ளுங்க. அப்புறம் அதோடு விட்டுறக்கூடாதுல்ல, புதிதாய் கட்டுங்க. இடித்து தள்ளுங்க, அதை புதிதாக என்ன பண்ணுங்க? கட்டுங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ சகலத்தை என்ன பண்ணுறேன் நான், என்னோட பேசுங்க, பரவாயில்ல. சகலத்தை என்ன பண்ண போகிறேன்? அப்போ ஒவ்வொரு வாரமும் இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிதை எதிர்பாருங்க. புதிதான மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. பழச நினைக்க வேணாம், அல்ல பழச நினைக்க வேணாம். ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவ மதத்தில் இல்லை, கிறிஸ்துக்குள்ளே இருந்தா, கிறிஸ்துக்கு உள்ளே இருந்தா அவன் என்ன பண்ணுறான்? புதிதாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக. அப்போ கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு புதிதான வாழ்க்கை. பழைய மொந்தையில் புதிய கல் இல்லை. பழைய அந்த அதில் என்ன சொல்லுவாங்க, துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றாதீங்க, அதனால் என்னது, அதுவும் கிழிஞ்சு போயிடும், அதுவும் திராட்சை ரசமும் கொட்டி போகும். அதனால் புதிய திராட்சை ரசம், புதிய துருத்தி அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது என்னென்னா, இன்றைக்கி ஆண்டவர் பழசை இடித்து கட்டு, இடிச்சுட்டு ஆனால் புதுசாக என்ன பண்ண கட்டு, இடித்து தள்ளுங்க, புதிதாய் கட்டுங்க. சரி, என்ன வசனம்? எரேமியா 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில், எரேமியா 1வது அதிகாரம் நீங்கள் எடுக்கணுன்றத தான் சொன்னேன் சத்தமாக. எரேமியா 1வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுது, சுவாசிங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, எவ்வளோ முக்கியம் பாருங்க. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், வாயிலே வைக்கிறேன், பார். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். திரும்பி சொல்லுங்க, யாரோடு சொன்னாரு? எல்லாம் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் என்னுடனே சொன்னார். இன்னைக்கு பிசாசு பயங்கரமாக என்ன பண்ணியிருக்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். பொய்யிலே கட்டி வச்சிருக்கிறான், ஏமாத்தலையே கட்டி வச்சிருக்கிறான், எல்லாம் திருடி திருடி கட்டி வச்சிருக்கிறான், லஞ்சம் வாங்கி வாங்கி கட்டி வச்சிருக்கிறான், ஊரை ஏமாற்றி ஏமாற்றி கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் பிடுங்க. கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் யார் யார் எங்கெங்கே சேர்த்து வச்சு தான் சுவிட்சர்லாம் அந்த வங்கியில் இருந்தாலும் எல்லாத்தையும் பிடுங்கி நிச்சயமாக என்ன பண்ணும், அது எல்லாத்துக்கும் நமக்கு வரப்போகுது. யாரோ லட்ச லட்சமாக கொடுக்குறேன், நாங்கள் கொடுக்கலனாலும் நிச்சயமாக கர்த்தர் தேசத்தை என்ன பண்ணுறாரு, அதையெல்லாம் பிடுங்கி கொடுத்து தேசத்தையே நம்முடைய ஜபத்தினாலே நம்முடைய விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்க போகிறார் என்று விரும்புகிறவங்க நல்ல கைதட்டி. பொய்யாவே நிறைய கட்டி வச்சிருக்கிறான், அதனால் இடிக்கணும். சிலதெல்லாம் வேற வழியே இல்லை, என்னது, பொய்யிலையே கட்டி வச்சிருக்கிறான். அதனால் மணல் மேலே கட்டி வச்சிருக்கிற கட்டடம் என்ன பண்ணாது? பொய்யில் கட்டுறது மணல் மேலே கட்டின கட்டடம். எனவே அதை இடித்து தள்ளு, இடித்து தள்ளு. சிலதை அழிக்கணும். என்ன பண்ணணும்? அழிக்கணும். இருந்த இடம் தெரியாமலே அழிக்கணும். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், தேவனுக்கு மகிமை உண்டு. அழிக்கணும், ஆனால் கவிழ்க்கணும். முக்கியமான வேலை இருக்குது நமக்கு. என்ன பண்ணுற வேலை அது? அடுத்தவங்க சேரை கவுத்துறாதீங்க, ஆனால் கவிழ்க்கிற வேலை இன்றைக்கி நம்ம கையில் தான் இருக்குது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவங்க எவ்வளோ உயரமான நாற்காலியில் இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானவங்களை கொண்டு வந்து அதில் உட்கார பண்ணி, கர்த்தர் ஆண்டவர் தமக்கு சித்தமானவர்களை அவர் உட்கார பண்ணி அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் சீக்கிரமாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் கட்டவும், என்னது கட்டவும் அப்படின்னா, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பீங்க, திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. ஆமென். கட்டுவீங்க. அல்லேலூயா. வீடு இல்லையா? கட்டுவீங்க. கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும்னு நினைக்க வேணாம், நீங்கள் கட்டுவீங்க. உங்களுடைய தோட்டங்களை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுடைய தோட்டங்களை பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய விருப்பம் எல்லாம் என்னன்னா, நான் தேவனிடத்தில் விரும்புகிறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்தால் நாளைக்கு எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். யார் நம்ம பொழைச்சிக்கலாம்? நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம்?
பொழைச்சலாம். எல்லாம் சோலார் பேனலை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை வச்சுக்கிட்டு ஒரு 20 மாடு வளர்த்தோன்னா அது போடுறதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், எரிவாயு உற்பத்தி பண்ணிட்டு நல்ல கோழியை வளர்த்துக்கிட்டு நிறையா என்ன குரங்குச்சு ஆடு. குற்றாலத்துலேருந்து வந்தேன், எனக்கு குரங்கு நினைப்பு தான் வருது. எங்கே சுற்றி பார்த்தாலும் குரங்காக தான் இருந்தது குற்றாலத்தில். அதனால் நான் குளிக்கும்போது பார்த்தா பக்கத்தில் 2 குரங்கு வந்து நிற்கிது. எதுக்குன்னா பையை வச்சுட்டு வந்து தூக்கிட்டு ஓடுறது. அதனால் அதில் கத்தருக்கு நமக்கு ஆண்டவர் நிறைய ஆடுகளை மாடுகளை ஆண்டவர் நிறையா வளர்த்து ஆண்டவர் அந்த காலத்தில் ஏதேன் தோட்டத்தை போல் நம்முடைய வீடெல்லாம் இருக்கும். நாம் நிச்சயமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வீடையும் கட்ட போகிறோம், தோட்டத்தை நாட்டவும் போகிறோம். கத்தர் நம்மளை நாட்டினதன் கனிகளை புசிக்க பண்ண போகிறாரு. கத்தர் ஏதேன் தோட்டத்தின் திரும்பி அந்த வாழ்வு திரும்பி எனக்கு வரும்னு விசுவாசிக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இதை பிடுங்க சொன்னார், இது என்ன சொன்னார் அப்படின்னு நமக்கு ஒரு வேளை கேட்கலாம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சிலர் வந்து அவரை பார்த்து, வாங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம், தேவாலயத்துக்குள்ளே போகலாம். அன்னைக்கு யூதர்களுடைய அடையாளமே எருசலேமின் தேவாலயம். ஒரு காலத்தில் சாலமோன் கட்டின தேவாலயம் அங்கே இருந்தது. அதுக்கு பிறகு 46 ஆண்டுகள் ஏரோது அவர் ஒரு இதுமேயன், இன்னொரு புறஜாதி, ஆனாலும் கூட இந்த யூதர்களை பீஸ் பண்ண அவங்கள வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வர இவனுக்கு மதத்துக்கு அடிமை அப்படின்றதுனால மத சின்னமாக இருக்கிற ஒரு கோயிலை என்ன பண்ணாங்க, கட்டுனாங்க. அந்த கோயிலை கட்டி அதை பிரமாதமாக கட்டிட்டான். பிரமாதம் நினைச்சதை விட பயங்கரமாக பிரமாதமாக கட்டிட்ட பிறகு 46 ஆண்டுகள் கட்டப்பட்டது. பொன்னினாலே வேயப்பட்டது. உள்ளே இருக்கிற விதானங்கள் அப்படின்னா அது இந்த மேலே இருக்கிற ரூஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக என்னது, பொன்னினால் பொன் ஷீட்டுனால் மூடினது. அது சுவர்கள்லாம் பொன்னினால் மூடினது. ஒவ்வொரு தூணும் பொன்னினால் மூடினது. நிறையா பேர் காணிக்கைகளை கொண்டு வந்து அலங்கரித்தாங்க. தங்கமும் வைரமாக காணிக்கைகளை கொண்டு வந்து இது இவரும் கொடுத்தது, அது அவரு கொடுத்ததுன்னு காணிக்கையை கொடுத்து அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் இங்கே கூட இப்போ நாட்களில் கூட சில சமயம் நீங்கள் சில இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த டியூப்லைட்டில் எழுதுவாங்க, இது இவர்களுடைய தானம் அப்படி டியூப்லைட்டில். ஆனால் அப்போ தான் வெளிச்சமாக டியூப்லைட் என்ன பண்ணுமா தெரியுமா. அது திருநெல்வேலியில் ஒரு வெள்ளைக்கார் வந்தார். அதில் ஒரு இதில் எழுதி இருக்குது என்னென்னா, டொனேட்டட் பை நேசமணி பொன்னையான்னு இருக்குது. சொல்லுங்கள், டொனேட்டட் பை நேசமணி பொன்னையா இருக்குது. வெள்ளைக்காரனுக்கு தான் சரியானபடி என்ன பண்ணுறது, வார்த்தையை வராது. டெல்லியிலேருந்து வரவருக்கு தமிழ் வரமாட்டேங்குது. அதனால் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டார், அவர் கொஞ்சம் நாசமாய் போனியான்னு வச்சார். இதுதான் அங்கே நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? லுக்கா 21வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில், லுக்கா 21வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு சிறந்த கற்களினாலும், சொல்லுங்க பாரு, சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும், சொல்லுங்க, காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை சிலர் சொன்னபோது, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். நான் ஒரு புதுசாக ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுருக்கிறேன். அவர் வந்தோடனே பாருங்கள், சர்ச்சு பாருங்கள் எப்படி ஒயிட்டில் நல்ல பெயிண்ட் அடித்து சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு, மேலெல்லாம் இருக்கிற ரூம்ஸு, நம்ம ப்ரேயர் ரூம்ஸு, அங்கே இருக்கிற ஒரு நம்ம கெஸ்ட் ரூமு, அது ரெக்கார்டிங் ரூமு, இப்படி இல்லை அப்படி நான் சந்தோஷமாக காட்டிட்டு வரேன். அவர் பிரசங்கத்தில் வந்து மேடை ஏறணுன்னு, நீங்கள் பார்க்குற இதையெல்லாம் பார்த்துக்குங்க, இது ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே முதல்ல இடித்து தள்ளி அவர் கீழே கொண்டு வந்துடுவேன். அப்படி தானே? அப்படி ஒருத்தர் வந்து சொன்னான்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஏசுன்னு சொன்னனால விட்டுருவோமா? கற்றுக்கு சோதரம் ஏசுன்னு சொன்னனால விட்டுருவோமா அப்படின்னு. இது பாருங்க, ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கிளாஸ் ரூம் போகிறார் காலேஜில். போனோடனே அங்கே ஒரு பொண்ணு ஒரு ரெட் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கு. பார்த்தோன்னே அந்த ரெட் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவர் சொல்கிறார், எனக்கு உன்னை பிடிக்கல, நீ இருந்தனா நான் கிளாஸ் நடத்த மாட்டேன், வெளியே போ அப்படின்ற. அவர் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கிறா, ஒன்றும் இல்லை, இவர் பெரிய ப்ரொஃபஸர், வெளியிலேருந்து வந்திருக்கிறார், பெரிய ஆள். ஆனால் வந்தோன்னே உன்னை பார்த்து ஒன்றை வச்சுட்டு நான் கிளாஸ் நடத்த மாட்டேன், வெளியே போ அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டம், என்ன ஆச்சுன்னு திடீர்னு பார்த்து நீ வெளியே போகணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி தகச்சு போயிடுச்சு, கிளாஸே நிசப்தமாயிடுச்சு. அப்போ போயிட்டா.
போயிட்டோன்னே அவர் முதல் கேள்வி கேட்குறாரு, லா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சட்டம். சட்டம் எதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு, அவனுடைய உரிமைகளின் பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு. அரசு வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது எதுதான்? சட்டம். இப்படி நீங்கள் 100 காரியத்தை சட்டத்தை குறித்து படித்தாலும் நம்ம வாயை திறந்து காட் ப்ராமிஸ், எவன் தலையில் அடிச்சிடாத, அவன் போயிடுவான். காட் ப்ராமிஸ், பைபிள் அடிக்காத, இது கர்த்தருடைய வார்த்தை. வானத்தின் மேலே என்ன பண்ணாத, பண்ணாத, வாயை விட்டு ஏதாவது வளராத, அதுதான் உன்னுடைய சாபமாக வரும். நீ சொன்ன வார்த்தை தான் உனக்கு என்ன பண்ணும்? சாபமாக வரும். ஜாக்கிரதை சொன்னா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் சிந்திக்கிறவர். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நீங்கள் உருவாகும் முன்னே உங்களுடைய சீடில் கொடுத்தவர், உங்களுடைய அந்த கருவில் கொடுத்தவர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தீமையை நீங்கள் சந்திச்சிங்கன்னா இங்கே சொல்ல வேண்டிய ஒன்று தான், என்னுடைய முந்தின மகிமை பார்க்கலும் இந்த பிந்தின நாட்களின் மகிமை பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். என்னது? சமாதானத்தை கட்டளையிடு. கோயிலாக போகிறாங்க, போய் பாருங்க. கோயில்கள் இன்னைக்கு வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டது. மசூதிகள், அதை சுற்றி பாருங்க. இன்னைக்கு சர்ச்சஸ்குள்ளேயே நிறைய அங்கங்கே வந்து இன்னைக்கெல்லாம் அறுவடை திருவிழா, அந்த திருவிழான்னு வச்சு ஏலம் விடுறதெல்லாம் வந்துருச்சு. நான் ஒரு நாள் நடக்குது, மீதி நாள்லாம் அங்கே காபரே நடக்கிற அந்த சர்ச்சஸ் எல்லாம் நான் இங்கிலாண்டில் போய் பார்த்தேன். காபரே நடக்கிறது, அல்லது அது சொல்லுவாங்க கிளப்பு நடக்கிறதெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலங்கள். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அது வியாபார வீடாய் மாறிடுச்சு, அது கள்ளர் குகையாய் மாறிடுச்சுன்னாரு. அதனால் அவர் சொல்கிற காரியம் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? மத்தேயு 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிச்சா, கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லுது, தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சொல்லுங்க, தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறவுதான் தேவனுக்கு முக்கியமே ஒழிய கட்டடம் முக்கியம் இல்லை. நல்ல கவனிங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் மதத்தை ஸ்தாபிக்க அல்ல. ஒரு நாள் முன்னாடி ஏதோ ஒரு வீட்டில் நான் பேசிட்டு இருக்கிறேன். திடீர்னு செல்லூரில் நினைக்கிறேன் ஒரு இதில் நடந்து பேசுகிறேன். டக்குன்னு என் வாயில் வந்துச்சு, நான் ஒரு கிறிஸ்தவனே அல்லன்ட்டேன். நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்ட்டேன். நீ என்னை கிறிஸ்தவன்னு மதமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை, அது ஒரு மதம் அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வந்த போது ஒரு இடத்துல கூட தன்னை யூதன்னு சொல்லலை. சமாரிய பொண்ணு சொல்கிறேன், நீ யூதனா இருக்க என்னிடத்துல தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு எப்படி கேட்க? நான் சமாரிய பொண்ணுன்னு கேட்குறா. ஆனால் இயேசு தன்னை யூதன் சொல்ல ஒரு ஜாதியை வைத்து, ஒரு மதத்தை வைத்து, ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்ளலை. அன்றைக்கி ஒருவேளை அடையாளத்தை தேடுன்னா நிறைய பைபிளை படித்தவங்க அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது, அதுக்கு பேர் பரிசேயர். எதிர்காலத்தில் ஒரு பரலோகமோ அல்லது நரகமோ எதுவும் கிடையாது, எல்லாம் அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு சதுசேய சொன்னாங்க. தேவ தூதரையோ பேயோ அவங்க நம்பலை. ஆனால் எப்பொழுதுமே துக்கமாக இருப்பாங்க. ஏன்னா துக்கமாக இருந்தால் அவங்க எதிர்காலத்தில் அமைதியாகிடுவாங்களாம். அது ஒரு மதம். இன்னொரு கூட்டம் இருக்குது, ஏரோதியர்னு. ஏரோதியர் என்னென்னா மதத்தை கொண்டு போய் அரசியலோடு சேர்த்துட்டாங்க. இங்கெல்லாம் இருக்கிறாங்களே, காசு கொடுத்தா உடனே அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதும், அந்த கட்சிக்கு பின்னாடி கொடி பிடிக்கிறதும். மணிப்பூரில் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி மத்திய பிரதேசில் என்ன பண்ணுறாங்க, சத்தீஸ்கரில் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு அறிவும் இல்லாத எத்தனையோ ஊழியர்கள், போதகர்கள் இன்றைக்கி பாம்புக்கு பால் வார்க்கிறாங்க. அப்படி எதுனாலும் காசு இருந்தால் போதும், காசு கொடுத்தா போதும், எவன் பின்னாடி வேணாலும் கொடி பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் ஏரோதியர் கூட்டம். ஏரோதியர் கூட்டம். அப்போ இந்த ஏரோதியர் கூட்டம் அவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனால் காய்ப்பா அண்ணா எல்லாமே குடும்ப சொத்தாக மாற்றிட்டாங்க. அவங்களுடைய ஆசாரியத்தை காசு கொடுத்து தான் வாங்கினாங்க, அதை ஆசாரிய பட்டத்தை. அப்போ அவங்களோட இருந்தாங்க. இயேசு எங்கேயாவது ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கலாம். இல்லை,
ஏன்னா இயேசு இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்கன்னார். ஆமென். என்ன டேரிங் பாருங்க. கல்லர் குகையாக மாற்றிட்டீங்கன்னு. அன்னைக்கு ராஜாவினுடைய ஆளுகை அங்கே தான் இருக்குது, பிளாத்துவினுடைய ஆளுகை தான் இருக்குது, ரோமர்களுடைய அவங்களுடைய சப்போர்ட் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற அண்ணா காய்ப்பாலாம் பெரிய பெரிய ஆள், பெரிய பெரிய கோடீஸ்வரன். ஆனால் இது கல்லர் குகையாக ஆக்கிட்டீங்க, இடிச்சு போடுங்க அப்படின்றார். ரொம்ப டேரிங், ரொம்ப பயங்கரம். இயேசு பேசின அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயேசுவா அப்படி பேச. நம்மளாம் இயேசுனா இந்த ஆடுகள் பின்னாடி போகிற ஒரு மேய்ப்பனாக தடியை வச்சுட்டு, எங்கேயுமே இயேசு ஆடு மேய்க்கலை. எங்கேயுமே அவருடைய காலத்தில் என்ன பண்ணலை, ஆடு மேய்ச்சதா பைபிள். ஆனால் நமக்கு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன். நமக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒருத்தர் சாந்த குணமனவனா இருந்து அவனுடைய ஃபோட்டோ எடுத்து அப்படி பார்த்தோன்னா அதுவும் ஒரு பின்னாடி ஒரு வட்டமாக தெரியணும், அப்புறமேல் பார்த்தா அந்த முகத்தில் அப்படி அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்தா இயேசுல அப்படியே ஒளி வருது பார்த்தீங்களா அப்படின்னு ஒளியை போட்டுடு. கடைசியில் பார்த்தா அந்த ஒளி உள்ள ஃபோட்டோவை பார்த்துட்டு யார் நடித்தானோ, யார் முகத்தை வச்சு எடுத்தானோ அவன் சொன்னான், ஐயோ இதை இயேசுன்னு போடாதீங்க, இது நான் குடிகாரன், நான் எத்தனையோ பெண்ணுங்களோட வாழ்கிறேன், என்னை பார்த்து கும்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் தருதலை ஜனங்க அதை தூக்கி ஃபோட்டோவா எங்கே வச்சுருக்குது. இது பிள்ளைங்கள் காட்டுறது, இதுதான் இயேசு, இதுதான் இயேசு. எங்க உங்கள் உயிரை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உயிராக இருக்கீங்கள, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தில் கற்றுக் கொடுங்க. நீ ஒரு படத்தில் இருக்கிறாரு, உன் மதத்தில் இருக்கிறாருன்னா கடவுளை அவ்வளோதான் அடக்குறீங்க நீங்கள். இல்லை, கடவுள் உனக்கு உயிரை கொடுத்தவர், உன் உயிரிலும் மேலானவர், ஜோதிகளின் பிதா. அவரை கொண்டு போய் ஒரு கட்டடத்துக்குள்ள மடக்கி இதுக்குள்ள தான் கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாங்கள் ஆராதனை பண்ணணுமே, பாவ நிவாரணம் பண்ணணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆராதனைக்கும் மேலான ஒருவர், எல்லா பாவ நிவாரணத்தையும் செய்து முடித்தவர், தேவ ஆலயத்தை விட அதை செய்து முடித்த தேவன் தேவ ஆலயத்தை விட பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பலிகள் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்கிற கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய். நீ கும்பிடுற ஆலயம், நீ கும்பிடுற சாமி, நீ கும்பிடுற எல்லாமே ஒரு நாள் நீ பார்க்குற எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஏன்னா அது கல்லும் மண்ணும் அல்லது மனிதனுடைய கற்பனையுமாய் மாறும்போது, மனிதனாய் இருக்கும்போது எல்லாம் ஒரு நாள் அழியும். ஆனால் என் கர்த்தரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கு ஒரு நாளும் முடிவு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களுக்கு அவங்க வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். இயேசுவை வெளியே நிறுத்திட்டாங்க. நீங்கள் வெளிப்படுத்தல் 3:20 பார்த்தீங்கன்னா, இதோ வாசற்படியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கதவை தட்டுறேன் அப்படின்றார். யாரை வெளியே நிறுத்திட்டாங்க? இயேசுவை. வீடெல்லாம் அவர் பேரில் தான் கட்டியிருக்கிறாங்க, ஆனால் இயேசுவை வெளியே நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல யெஷுவான்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு கூட ஒரு ஊழியக்காரன் வாயில வராதெல்லாம் பார்க்குறேன் நான் இந்த கடைசி நாட்களில். ஒருவேளை அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் அந்தி கிறிஸ்துவை இயேசுன்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாயை திறந்து இயேசுன்னு சொன்னால் கெட்டு போயிடுவோன்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் உட்காந்தா மாதாவே, எழுந்திரிச்சா மாதாவேன்னு சொன்ன ஆளுங்க நாங்கள். உட்காந்தா மாதாவே மாதாவேன்னு எழுந்திரிப்போம். எனக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மூச்சு விட்டா கூட உன் மூச்சிலையும் கலந்திருக்கிறவர் இயேசு தான், உன் உயிரிலும் கலந்திருக்கிறவர் இயேசு தான். அல்லேலூயா. உன் உயிரோடு கலந்துட்டா கட்டடம் ஒன்றும் இல்லையே. ஆராதனையே ஆண்டவர் உயிரோடும் உண்மையோடும் தான் ஆராதிக்க சொன்னார். நல்லா கவனிங்க, உயிரோடும் உண்மையோடும் ஆராதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்புவது உன்னுடைய காணிக்கை அல்ல, தேவன் விரும்புவது உன்னுடைய பிரசன்ஸ் இல்லை, தேவன் விரும்புவது நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறது என்பதில்லை, தேவன் விரும்புவது நீ என்ன காரில் வந்து என் பைக்கில் இல்லைன்னு பார்க்கல. இங்கே உட்கார்ந்திருக்கிற உன்னுடைய உள்ளம் தேவனோடு நெருங்கின உறவை கொண்டால் நீ தான் கர்த்தருடைய விசுவாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ தேவாலயத்தை கும்பிட்டு நிறைய பேர் இந்த பக்கம் போவாங்க, போகும்போது நான் வெளியில் நிற்பேன், சிலுவை போடுவான். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமாம். நல்ல வேலை அச்சச சிலுவைனால முட்டி போட்டு சொல்லாமல் போனான். நான் சொன்னேன், டேய் சிலுவையை விட்டுட்டு நாங்கள் எப்பயோ மேலே வந்துட்டோம்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய கிருபையில் கல்லறையை ஜெயித்த அல்லது பாதாளத்தின் திறவுகோல்களை கையில் உடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் இன்றைக்கு இங்கே நடுவில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிலுவையை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்கிறாங்க.
எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு சிலையில் ஒரு அம்மா உட்காந்து அப்படியே பரிதாபமாக என்ன பண்ணுது, செத்து போன என் பிள்ளைய பாரு, செத்து போன என் பிள்ளைய பாரு. என் ஆண்டவர் செத்தவராக இல்லை, அவர் உயிருள்ளவராக இருக்கிறாரு. உயிருள்ளவர்கள் தான், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை தொழுது கொள்ள முடியாது என்று சொல்ல நல்ல மேல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வீடு இல்லைங்க, வீட்டை உண்டாக்கினவர் முக்கியம். ஆராதனை ஸ்தலம் அல்ல, ஆராதனை நாயகன் முக்கியம். அல்லேலூயா. கட்டடத்தின் அழகு இல்லை, என் நேசரின் அழகு முக்கியம். அல்லேலூயா. பாடல் ரொம்ப முக்கியம் இல்லை, அவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். அல்லேலூயா. நிறைய இசைக்கருவிகளுக்கு நிறையா வேலை, இன்னைக்கு நிறையா அப்படி லைட்டு அதெல்லாம் போடுறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவ காலத்தில் அப்படியெல்லாம் ஒரு லைட்டு போட்டு அதில் நிறையா அப்படி புகையை விட்டு நடுவில் நடக்கிறத நான் விரும்பலை. அல்லேலூயா. அப்படின்னு நான் கீழேயே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன், இல்லை தெருவிலே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு அதை பார்க்கும்போது எதுவும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நரகத்தில் தான் புகை வரும், நரகத்தில் தான் நிறைய அக்கினி எரியும். அந்த மாதிரிலாம் சிலதை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன ஒரு சர்ச்சில் அதை வேறு போட்டு வச்சுட்டாங்க. நான் இருக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆண்டவரே நரகத்தில் தள்ளாதிரும் அப்படின்னு மேடையில் நின்று சொல்ல வேண்டியதாக இருந்தது. தேவனுக்கு ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆராதனை இல்லை, உன்னுடைய பாடல் இல்லை, உன்னுடைய இசை கருவி இல்லை, அல்லது நீ வந்திருக்கிற அந்த உடை அல்ல, உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர், உன் உயிரை பார்க்கிற கர்த்தர். ஆண்டவர் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதி வைத்திருக்கிறார். உணர்வு உள்ளவர்களாக இயேசுவோடு இருக்கிற உறவு மட்டும்தான் உண்மையில் உன்னை பாதுகாக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் இல்லாமல் வேதம் அப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென், முதல்ல நல்லா கவனிங்க, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பிரான்ஸில் லுவ்ரேன்னு பாரிஸில் உள்ள ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு எதனது மியூசியம், பெரிய மியூசியம், பிரம்மாண்டமான மியூசியம், ரொம்ப விரும்பின ஒரு மியூசியம். அதில் உலகத்திலேயே ரொம்ப விலையுயர்ந்த ஒரு ஓவியம் இருக்குது. அந்த ஓவியம் அந்த ஓவியத்தில் இருக்கிற அந்த பெண்ணு அவகிட்ட போய் பார்த்தா அவள் சிரிக்கிறாளா, இல்லை மனசில் என்ன நினைக்கிறா, அவள் கோபமாக இருக்கிறாளா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது நினைக்கிறாளா, அவள் எப்படிப்பட்ட முகத்தோடு என்ன பார்க்குறான்னு அதை டாவின்சின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார், அழகாக தீட்டி இருப்பார். நான் ஆண்டோட கிருபையில் என்னை கொண்டு வந்தவர் கிட்ட போய் பாருங்கன்னு என்னை பிடிச்சி தள்ளிட்டார் கூட்டத்தில். நான் போகல, கூட்டமே என்னை முன்னாடி இழுத்துருச்சு. தள்ளுற வேகத்தில் நான் உள்ளே போயிட்டேன். போய் பார்த்துட்டு கிட்ட போய் பார்க்குறேன். எனக்கு அது ஓவியமாக தான் தெரியுது. அவள் சிரிக்கிறாளா, அழுகுறாளா, புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டாளா, புல்ல இருக்குதா, அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான் இந்த ஓவியத்தை வச்சு. நான் சொன்னேன், ஒரு ஓவியம் இருந்து அந்த ஓவியம் செத்து அவன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஓவியத்தை வரைந்தவனாலே இது ஓவியமாக வந்திருக்கிறது. இந்த ஓவியம் இதை வரைந்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஒரு கட்டடம் இதை கட்டினவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் அவர் உண்டென்று அறிவதற்கு என்ன பண்ணணும்? ஒரு புல்லையும் பூண்டையும் ஒரு பூச்சியும் ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு நாரையும் கொக்கையும் நம்ம கண்ணால் பார்க்குற நாய், பூனை, கழுதை, குதிரை, இன்னைக்கு பார்க்குற எத்தனை உயிர்கள் இருக்கிறதோ அத்தனை உயிரையும் உண்டாக்கின, எல்லாற்றுக்கும் உயிர் கொடுத்த ஒரு ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இருக்கிறார் என்பதை இந்த படைப்புகளை வைத்து படைத்தவரை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் அவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் என்பது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை நீ எந்த நிலைமையில் நீ விழுந்தாலும், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாலும் விசுவாசம் சாவாது. விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். அல்லேலூயா. விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 தூணா தள்ளி இருக்கிற அத்தனை பேரும் சாகணும்னு ஜெபம் பண்ணி செத்தான். ஆனால் விசுவாசிக்கிறவன் வாழ்வான். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. கவனிங்க, ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கன்னு அன்போடு கேட்குற ஒரு ஆண்டவர் அவனை தேடி வராரு. தேடி வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க, தேடி வராரு. அப்படி தேடி வரும்போது அவன் ஓடி ஒரு மரத்துக்கு கீழே என்ன பண்ணிடுறான், மரத்துக்கு பின்னாடி ஒதுங்கிறான், தன்னை மறைத்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் மரம் என்பது அன்னைக்கு மறைஞ்சிட்டு இருக்கிற மாலவே பின்னாடி நாட்களில் ஆண்டவருடைய சத்தம்னு கேட்குறான். பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அவரில் ஒருத்தவன் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு ஒரு மரத்தில் போய் என்ன பண்ணிடுறான், தூக்கு மாட்டி செத்துடுறான். அவனுக்கு முடிவு அவன் பண்ணிக்கிட்டான். உன் விசுவாசம் உன்னுடைய முடிவு இல்லை, அது அவருடைய முடிவு. ஒரு மனிதன் உண்மையிலே சொல்ல போனால் துணி இல்லை அந்த நிலைமையில தான் நிற்கிறான். அது இப்படி தான் பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த சத்தம், இயேசுவின் சத்தம் கேட்டோன்னே தான் பின்வாங்கி போனவனாக இருந்தாலும், இயேசுவையே மறுதளித்தவனாக இருந்தாலும், இயேசுவுக்கு எனக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறவனாக இருந்தாலும், இயேசுவையே சபிக்க தொடங்கினவனாக இருந்தாலும், இருக்கிறவங்கள இன்னும் கூட்டிக்கிட்டு போய் இருக்கிறவனாய் அவனும் சேர்ந்து கெட்டு எல்லாரையும் கெடுத்து போனாலும் கூட இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே மேல் சட்டையை கட்டிக்கிட்டு என்ன பண்ணா, அவன் குதிச்சு இயேசுவண்டை வந்தான் இருக்கு. அவனை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அன்றைக்கும் மனிதன் ஒரு மரத்தின் பின்னாடி மறைந்து கொள்ள விரும்புகிறான். இன்றைக்கும் மனிதன் மரத்தின் கூழுக்கு பின்னாடி மறைந்து கொள்கிறான். அது என்ன மரக்கூழு? எனக்கு கம்பங்கூழு தெரியும், ஏவூர் கூழ் தெரியும், மரக்கூழ் தெரியுமா? யாராவது ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், வச்சுருக்கீங்களா? அப்படி காட்டுங்க பார்ப்போம். யார்ட்டையும் 100 ரூபா இல்லையா? என்கிட்ட நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ இருக்கும், ஏதோ ஒன்று, நான் பேரை சொல்லப்பா. ரைட். இது என்னது? இது என்னது? 500 ரூபா நோட்டுன்னு சொல்லாதீங்க. இது மரக்கூழ், பல்ப், மரக்கூழ். அண்ணா மரக்கூழ் தானே கொடுத்துருங்கண்ணே. அது கொடுக்க மாட்டேன். ஆசையினால் அல்ல. நல்லா கவனிங்க, இன்னைக்கு மனிதனை ஆட்டி படைப்பது பேய் அல்ல, பணம். மனிதனை ஆட்டி படைப்பது பேய் அல்ல, பணம். அதனால தான் ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீ தாகோனுக்கும் தேவனுக்கும் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அல்லது பிசாசுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் நீ எடுக்கிற முடிவு, நீ போகிற தூரம், நீ நிற்கிற இடம், எல்லாத்துக்கும் பின்னாடி கர்த்தர் ஒன்று அனுப்புகிறாரா அல்லது நீ பணத்துக்காக ஓடுறியா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய காலம் உண்டு. ஏன்? ஜீவனை கொடுத்தவர் ஜீவனுக்கான நிவாரணத்தை கொடுப்பவர். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்கிறார். பரிபூர்ணப்படவுமே வந்தேன்றார். அல்லேலூயா. உயிரை கொடுத்தவர். உயிரை விட இந்த உலகத்தில் பெருசு என்ன இருக்கு? ஒரு உயிருக்கு உலகத்தை கொடுக்க முடியுமா? ஒரு உயிருக்கு உலகத்தை கொடுக்க முடியுமா? முடியாத. உலகத்தை கொடுத்தாலும் உயிருக்கு இணைய கிடையாது. அந்த உயிரையே கொடுத்தவர் உனக்கு என்ன கொடுக்க மாட்டார்? பைபிளில் ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, அவரையே உங்களுக்காக தந்திருந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏன்னா விசுவாசத்தை தொடக்கினவர் யாரு? அந்த விசுவாசம் எங்கே தான் போய் முடியும்? என் கடைசி வரைக்கும் என்னுடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் 1000 குறை இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறு இருக்கலாம், ஆனால் எனக்கு உயிர் இருக்குது, அந்த மூச்சு இருக்குது, அந்த சுவாசம் இருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தது. பாவம் என்னை பிரிக்க முடியாது, பிசாசு என்னை பிரிக்க முடியாது, உலகம் என்னை பிரிக்க முடியாது, சூழ்நிலைகள் என்னை பிரிக்க முடியாது. உயிரை கொடுத்தவர் தான் என் உயிராய் இருக்கிறவர் என்று சொல்லி அவரோடு இணைந்த வாழ்க்கைக்கு தான் நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்வது தான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? அந்த உயிரை இணைத்து கொண்டு வாழ்கிற ஒரு விசுவாசம். ஆனால் அதே சமயத்தில் அது மாத்திரமல்ல, அந்த உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படையான சில காரியங்கள் நமக்கு தேவை. அந்த தேவை என்று சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வாங்கன்றார். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வாங்கன்றார். அந்த புதிய வாழ்க்கை எப்படி துவங்குது
ஒரு உதாரணமாக நீங்கள் வெளிநாட்டில் கல்யாணம் நடக்கிறது பார்த்துருப்பீங்க. நிறைய கிறிஸ்தவ கல்யாணங்கள் இங்கேயும் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வரும்போது அப்படியே வெள்ளை ட்ரெஸ்ஸில் அழகாக அந்த ரீத்தெல்லாம் கூட வெள்ளை போட்டு பின்னாடி என்னமோ வால் அது என்னது அது தொங்குமே, அது வால் இல்லை, இது வேறு. சரி, எனக்கும் தெரியல வாய் என்ன நம்ம ஒன்று பேர் பின்னாடி ஒரு பெருசாக நீட்டாக பிடிச்சி அது வேறு பின்னாடி பிடிச்சிட்டே வருவாங்க. அதெல்லாம் அதில் என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக வராங்க. அந்த வெள்ளை உடுத்திருக்கிறது எதுக்கு அடையாளம் அப்படின்னா பரிசுத்தம், அழகு, சமாதானம். இத்தனையும் அணிந்து தான் அவள் உனக்கு மனைவியாய் வராள்னு அர்த்தம். ஆனால் ஒரு மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியில், அது இங்கே. ஆனால் மாப்பிள்ளை வந்தார்னா அவர் எப்படி வருவார்? அது சூட்டும் கோட்டும் தான் போட்டு என்ன பண்ணுவார்? வருவார். அந்த சூட்டு என்ன நிறம் தெரியுமா? கருப்பு. உள்ள ஒயிட் போட்டிருப்பாங்க, கருப்பு பேண்ட்டு, கருப்பு கோட்டு. கல்யாணத்துக்கும் அதே கோட்டு தான். சாவு வீட்டுக்கு போனாலும் அதே கருப்பும் உள்ள வெள்ளையும் உள்ள அதே கோட்டு தான். அப்போ கல்யாணத்தில் அவர் இந்த கோட்டோடு நிற்கிறதுனுடைய காரணம் யார் சாவுக்காக வந்திருக்கிறாரு? சொல்லுங்க. அவர் சாவுக்காக தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அது அவர் மரணம் அல்ல, மைனர் ஜாலியாக வாழ்ந்தார அதனுடைய மரணம். எவ்வளோக்கோ எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருந்தார், அதனுடைய மரணம். ஃப்ரெண்ட்ஸோடு கூட ஜாலியாக இருக்கிற அந்த பேர்வையில் போய் குடிச்சிட்டு இருந்தார், அந்த மரணம். கண்களை அலைய விட்டுட்டு இருந்தார், அதுக்கு ஒரு மரணம். கண்களை அலைய விட்டு இருந்தார், அதுக்கு ஒரு மரணம். மனசை எங்கெங்கேயோ பறி கொடுத்தாரு, அதுக்கெல்லாம் ஒரு மரணம். எத்தனை மணிக்கு வேணாலும் ஏந்திரிப்பேன், ஏன் இஷ்டம் அப்படி சொன்னார், அதுக்கெல்லாம் ஒரு மரணம். நான் என் கண்டபடி தான் செலவு பண்ணுவேன், கண்டபடி தான் வாழ்வேன், இல்லை, அதுக்கு ஒரு மரணம். அப்போ வாழ்க்கையை ஒரு சரியான சட்ட திட்டங்களுக்குள் வருவதற்கு ஒரு தகப்பன் ஒரு ஒழுங்குள்ள ஒரு மனுவாளனை எடுத்து அந்த ஒரு தகப்பன் தன் மகளை இன்னொரு தகப்பனுக்கு கொடுக்கிறார். கவனிங்க, என்னென்ன புரியாதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, உன் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவர் தான் யாரு? ஏவா. நீ வேற இல்லை, உன் எலும்பு வேற இல்லை, வேறு தான். டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா உன் எலும்பை ஒன்றா உருவி காட்டு, ஒத்துக்கிறேன். ஒன்று உருவிடும். அப்போ அந்த அவளை கொண்டு வந்து கொடுக்குறார். கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க, அவளை ஒரு சர்ச்சில் அவ்வளவு அழகாக வந்தாலும் நம்ம பாட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால், இது என்ன பாட்டுன்னு பைபிள் இல்லை, இது வேறு எங்கேயா போயிட போகுது. அது இல்லை. அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படியே தான் வரா. அவங்க அப்பாட்ட எப்படி வந்தாரோ அப்படி தான் வளர்ந்து வரா. ஆனால் இந்த அப்பா யாருன்னா அவளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏற்பட்டவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏன்னா இந்த கட்டளையெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஏவாளுக்கு இல்லை. அதை பண்படுத்துகிற பாதுகாக்கிற எல்லாமே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நல்ல காரியம் உங்களுக்காக சொல்கிறேன். எல்லோரும் ஏவாள் தப்பு பண்ணான்னுவாங்க. ஆனால் அந்த சீனை போய் பாருங்கள். உள்ளே போய் ஒரு பழத்தை பார்க்குறா, ஒருத்தன் சொல்கிறான் அது ஏமாந்துட்டாலும் அது பறிக்கும்போது ஏதாவது நடந்துச்சா? அப்படியே ஒரு பூகம்பம், பூகம்பம், அப்படி மின்னல் அடிக்குது. ஓய் பெரிய பாவம் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மின்னல் அடிச்சாட்டு இட்டுச்சா அப்படின்னு ஏதாவது நடந்துச்சா? மிருகங்கள்லாம் ஆடு, சிங்கம் கத்துது, பின்னிடுது, அதில் எதாவது நடந்துச்சா? அபசகுணம்ன்றாங்களே, எந்த அபசகுணமும் அங்கே நடக்கலை. அப்புறம் அது பார்த்தோன்னா கண்களுக்கு அழகாக இருக்குது. அழகுனா முதல்ல உள்ளுட ஆளை தான். கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்குது, கவர்ச்சி. அப்புறம் புசிப்புக்கு இன்பமாக இருக்குது. அவன் சொன்ன வார்த்தை, இதை புசிக்கிற நாளில் உங்கள் கண்கள் என்ன பண்ணும்? கண்ணு திறக்குது. அவன் கடிச்சோன்னு என்ன பண்ணுது? கண்ணு திறக்குது. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏதாவது ஒரு அடையாளம் நடந்துச்சாங்க? ஒரு அடையாளமும் நடக்கலை. ஆனால் அதை கொண்டு வந்து கணவன் கையில் கொடுத்து அதை புசின்னு சொன்ன போது இவன் புசித்த உடனே எல்லாம் மாறிடுச்சு. எங்கே சுற்றி இருந்திருக்கு?
எந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னா தேவன் கட்டளை கொடுத்த போது அவன் ஒருத்தன் தான் இருந்தான். 2 பேரையும் ஆண்டவர் ஆக்கி இப்போ 2 பேரும் இப்பொழுது பிசாசின் பக்கத்தில் போயிட்டாங்க. தேவன் இப்போ மெஜாரிட்டி இழந்துட்டார். பிசாசு தான், நான் மட்டும் இல்லை, 1+2 3 ஆகிட்டோம். நீங்கள் மெஜாரிட்டி இழந்துட்டீங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக பிசாசின் கவர்மெண்ட்டு இவனுக்கு சாத்துனது இதுதான். புரியலையா? எதனால நடக்குது? கீழ்ப்படியாமையினால, ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பொய்யினால அதை நம்பி ஏமாந்து நான் தேவனை போல இருக்கலாம் நினைச்சவன் இவன் தான். அப்ப அந்த மனிதனுக்கு இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இவன் மரித்தால் ஒழிய ஒரு மறுபிறப்பு வராது. தமிழ் தான் அழகான ஒரு வார்த்தை வச்சிருக்கு, பிரசவம்னு. செத்து பிழைக்கிற நேரம் அது. ஒருவனுடைய மரண நேரம் சம்பவிக்கும் போது ஒரு பிள்ளையினுடைய குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டு அவள் உயிர் பெறுகிறாள். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, அது மறுபடி பிறந்த வாழ்க்கை. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47ஆம் வசனத்தில், தேவனை துதித்து, கவனிங்க, ஒரு புதிதாய் பிறந்தவன் வாயில, அவர்கள் வாயில தேவனை உயர்த்துகிற துதி இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும், சத்தம் வெளியிலிருந்து வரல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமா கொட்டாயில் உட்காந்து, சினிமா தியேட்டரில் உட்காந்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாத. ஏன்னா அது மறுபடி பிறந்தவர்கள் வாயில் வர வேண்டிய துதி. ஆமென், அல்லேலூயா. ராத்திரி 12 மணிக்கு ஏதாவது பார்த்துட்டு வந்து அப்புறமா தோத்திரம் தோத்திரம் ஏடா என்ன நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லாத. அது மறுபடி பிறந்தவர்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தை துதி, கர்த்தரை உயர்த்துகிற துதி. அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். சொல்லுங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது எப்படி நடந்துச்சு? ஒரு அற்புதமான ஒரு ரெவலேஷனை ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன், அது கொஞ்சம் புரியுமான்னு பாருங்க. சபை என்கிற வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தடவை தான் பேசுகிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் புரியும்படி பேசினால் சொல்ல, திரும்பி இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தை, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. பிசாசுக்கு பயப்படுவீங்களா? மரணத்துக்கு பயப்படுவீங்களா? கல்லறை யார் யாருக்கு வேணும்? கையை உயர்த்துங்க. அப்போ உண்மையில் பிசாசுக்கு பயப்பட மாட்டீங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ கழுத்தெல்லாம் கட்டி வைக்கிறீங்களே, பிறந்த குழந்தைக்கு இடுப்பில் ஏதோ கட்டி வைக்கிறீங்களா, அது என்னது? எவன்கிட்ட மந்திரிச்சு வச்சுக்கடா எப்போயாவது உதவுன்னு சொல்கிறீங்களா, அது என்னது? ஜாதகத்தை வச்சுருக்கீங்களா, அது என்னது? அபசகுணம் பார்க்குறீங்களா, அது என்னது? இன்னைக்கு வராத, நாளைக்கு காலையில் வா விளக்கு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எது? எதுக்கு பயப்படுற? இன்னைக்கு வராத, நாளைக்கு வா. ஏன்? அது விளக்கு வச்சாச்சு. விளக்கு வச்சாச்சுன்னா என்ன? இல்லை, காசு கொடுத்தா லட்சுமி போயிடும். நானும் அந்த லட்சுமி எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடுறேன். எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கப்பா. நானும் பார்த்ததே இல்லைப்பா அந்த லட்சுமியை. வரலட்சுமியா வராத லட்சுமியா எனக்கு தெரியல. அடிப்படை ஒன்றை தான் தப்பு இருக்குது. பேய்க்கு பயப்படக்கூடாது, பிசாசுக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா படைக்கப்பட்ட ஒரு படைப்பு படைத்தவரை ஜெயிக்க முடியாது. அவன் வேலையே அவட்ட இல்லை. அதனால தான் தப்பி தவறி அவன் பரலோகம் போயிட்டான். போன 6ஆவது நாள் திடீர்னு பார்த்தா 2 நாய் மேலே வந்துடுச்சு. அப்போ தான் நினச்சேன், ஒரு பழமொழி கரெக்டாக, திறந்த வீட்டில் நாய் போடுற மாதிரி 2 நாய் வந்துச்சு. என்னடா நம்ம சர்ச்சில் அப்படின்னு நான் பதறி போயிட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாதிரி பிசாசு கொஞ்சம் அப்படி பரலோகத்துன்னு எட்டி பார்த்தான். உனக்கு என்ன வேலைன்னாரு?
கண்டு நடுங்குறான். ஆனால் பிரச்சனை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களோடு கூட தான் பிசாசு ரொம்ப இப்போ குடியிருக்கிறான். ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள தான் இந்த படைத்த தேவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன அவருக்கு என்ன தேசம், அவருக்கு என்ன நேரம், அவருக்கு என்ன காலம் சொல்லுங்க. ஆனால் நீ இன்னைக்கும் ஜாதியை பார்க்குற, இன்னைக்கு மதத்தை பார்க்குற, இன்னைக்கு நேரத்தை பார்க்குற, காலத்தை பார்க்குற, நீயும் அவருடைய பிள்ளைன்னு சொன்னால் அது எப்படி யார் ஒத்துக்குவா? பிள்ளைன்னா அவருடைய சாயலில் இருக்கணும், அவருடைய சாயலில் என்ன பண்ணும், அவர் ரூபமாக வாழணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், சாயல்னா அவரை போல இருப்பது, அல்லது அவர் ரூபம் என்றால் அவரை போல வாழ்வது. ஒரு நாள் நேராகவே பிசாசு வந்தும் இயேசு பயப்படவே இல்லை. இயேசுவினுடைய அகராதியில் இல்லாத வார்த்தை பயம், இயேசுவின் அகராதியில் இல்லாத வார்த்தை கவலை. இது ரெண்டும் அதிகமாக பிடிச்சிருக்கிறது நீங்கள் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிற சபை என்பது எதில் கட்டப்பட்டிருக்குன்னா பாறை மேலே என்ன பண்ணிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அந்த பாறை என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ ஒரு பாறை, நீ ஒரு கல், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். நீ நாணல் இல்லை, நீ நாணல் இல்லை, விசுவாசத்தில் இருக்கிறவனே. உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன். நீ பூமியில் எதை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எதை கட்டவிழ்ப்பியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். உங்கள் சுகம் உங்கள் கையில், உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில், பிறருடைய ஆசீர்வாதம் உங்கள் கையில். இந்த அரசாங்கம் நிற்கிறதும் நிற்காமல் போகிறதும், இந்த அரசாங்கத்தை உயர்த்துகிறதும் அரசாங்கத்தை கவிர்க்கிறதும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் சபையாகிய உன் கையில் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல அவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அந்த வார்த்தையில் எனக்கு என்னன்னா, அந்த சபை என்ற வார்த்தை நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். சபை என்பது கட்டடம் கிடையாது, கட்டடம் இல்லாமல் அது எக்லிஷியா. சொல்லுங்க, கிரேக்கம் கத்துறீங்க, இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க, என்கிட்ட கிரேக்கம் கற்றுக்குறீங்க. எக்லிஷியா சொல்லுங்க. எக்லிஷியா அப்படின்னா, எக் அப்படின்னா வெளியே, லீஷியா அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள், வெளியே அனுப்பப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்ல அழைக்கப்பட்ட, அப்பாயிண்டட், தேவனாலே நியமிக்கப்பட்டவங்க. இந்த வார்த்தை அன்னைக்கு புதிய வார்த்தை கிடையாது, இது கிறிஸ்தவத்தை சேர்ந்தது கிடையாது. அன்னைக்கு கிரேக்க வார்த்தை, அது ரோமர்கள் பயன்படுத்தினாங்க. அதில் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் காலம் நிறைவேறின போது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒருத்தவங்க எடுத்து சத்தமாக வாசிங்கிட்ட இல்லை, வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அது என்னது, கலாத்தியர் 4:5 என்ன சொல்றாரு? அப்ப காலம் நிறைவேறலையா? ஏன் ஆதாம் பாவம் செஞ்சு 4000 வருஷத்துக்கு கழிச்சு தான் தம்முடைய குமாரனை கர்த்தர் அனுப்புவாரா? அந்த காலம் ரொம்ப முக்கியம். உனக்கு தான் காலம், சூரியனுக்கு என்ன காலம்? உனக்கு எனக்கு தான் காலம். சூரியனுக்கு இங்கே நேரம், அது செவ்வாய் மேடும் பார்க்கல, புதன் மேடும் பார்க்கல, சுக்கிர மேடும் பார்க்கல, அது சனி மேடையும் கடந்து வரல. அதுக்கு நியமித்த ஓட்டத்தில் அது என்ன பண்ணுது, ஓடிட்டு இது காலம் இல்லை. அப்போ இவர் ஏன் காலம் அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த காலம் மனிதன் தோன்றிலிருந்து, அரசுகள் தோன்றினதிலிருந்து, ராஜாக்கள் தோன்றினதிலிருந்து அவன் என்ன பண்ணுவான்னா, பிற நாட்டை கொள்ளை அடிக்கத்தான் அவன் போர் செய்வான். அப்படி போர் செய்து அந்த நாட்டை கொள்ளை அடிப்பான். அடித்தது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற மக்களை கொலை செய்வார்கள். அதில் ரொம்ப அழகான பெண்ணுங்களை மாத்திரம் தள்ளிட்டு வருவாங்க. அது எல்லா புத்தியும் அப்படி தான், அவன் தள்ளிட்டு வருவான். அடுத்தது அதே சமயத்தில் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வருவான். இருக்கிற பொண்ணு பொருளெல்லாம் கொண்டு வருவான். அதில் நல்ல விசித்திரமாக வேலை செய்கிறவங்க, திறமையானவங்க, வாலிபர்கள் இருந்தால் தானியல் மாதிரி, மேஷாக், சாத்ராக், ஆபேத்நேகோ மாதிரி இருக்கிற ஆட்களை என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு வந்து அவங்க நாட்டில் அடிமையாக்குவாங்க. இதுதான் 4000 ஆண்டுகள் சரித்திரத்தில் நடந்து கொண்டு வந்தது.
இன்னும் பெர்ஷியாவின் சாம்ராஜ்யத்திலலாம் எதிரிகளுடைய தோலை உரிப்பாங்க, கண்ணை நோண்டுவாங்க, இப்படி தான் கொடுமைப்படுத்தினாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் அவர்கள் கொள்ளையடிக்கிறதே வேலையாக இருந்தது. எகிப்திய தன்னை நம்பி வந்தவர்களையும் கூட அவர்கள் அடிமையாக தான் மாற்றினாங்க. எல்லாருமே தங்களுடைய அடிமையாக்கின வேலையில் ரோம சாம்ராஜ்யம் என்று வந்தபோது அந்த ரோம சாம்ராஜ்யம் இப்பொழுது உதாரணமாய் காரைக்காலை அவர்கள் பிடித்து விட்டார்கள் வச்சு, காரைக்காலை அவர் பிடித்து விட்டான்னா அப்போ லத்தீனில் அங்கே இருக்கிற ரோமில் இருக்கிற அந்த பேரரசன் கீழே, அதான் ராயன் இருக்குது, அந்த ராயன் கீழே இந்த காரைக்கால் வந்துடும். இந்த காரைக்கால் வரும்போது இங்கே இருக்கிற யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க, பெண்களை கெடுக்க மாட்டாங்க, தவறான ஒரு சிந்தனையை ரோமன் மேலே வைக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட வரி வேணும், அவனுக்கு தேவை என்ன வேணும், வரி வேணும். ஒரே நாளில் கொள்ளை அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சம்பாதிக்கிறப்பா, அது 5ல் 1 என்ன பண்ண, நீ சம்பாதிக்கிறத விளைச்சலில் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரி வைப்பான். அந்த வரியை வசூல் பண்ணுற கூட இவன் பண்ண மாட்டான். 5 வருஷத்துக்கு குத்தவையாக கொடுப்பான், அதில் மொத்தமாக கொடுக்குறவன் சகை மாதிரி வாங்கிட்டு போவான். அதில் அவனுக்கு மேலே எவ்வளோ வச்சுக்கிறானோ அது அவனுடைய விருப்பம். இப்படி தான் அவங்க வச்சாங்க சிஸ்டம். இப்போ எக்லீஷியானா வெளியே அழைக்கப்பட்டவர்கள், சபைனா வெளியே அழைக்கப்பட்ட, சபைனா அர்த்தம் என்னன்னா அது வெளியே அழைக்கப்பட்டவர்களின் மன்றம். சொல்லுங்க, வெளியே அழைக்கப்பட்டவர்களின் மன்றம். சர்ச்சுனா உடனே புனிதமான இடம். தப்பி தவறி யாராவது ஷூ போட்டுட்டு இங்கே வந்துட்டா எவ்வளோ புனிதமான இடம். நானே கூட சமயத்தில் ஏதாவது கீழே இருந்துச்சுன்னா பயமாக இருக்குது. ஏதாவது உள்ள காலுகளில் என்ன பண்ணிடுச்சு ஏறின, யாராவது ஒருத்தவங்க வேணும்னே ஊசி வச்சுருந்தானே வம்பு தான். யோசிக்கிறேன், இது புனிதமான இடம்னா அதுவும் புனிதமான இடம் தான், இது புனிதமான இடம்னா அதுவும் புனிதமான இடம் தான். நீ எங்கே நிற்கிறியோ அதெல்லாம் புனிதமான இடம். ஏன்னா உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் அதை தான் மாற்றினார். பரலோகம் எப்படி இருக்குதோ அதனால் பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் என்ன செய்யப்படுதோ இந்த பூமியில் செய்யப்படணும். உங்களுடைய ராஜ்யம் என்ன பண்ணணும், இங்கே வரணும். அப்போ அவங்க ராஜ்யத்தை எப்படி மாற்றினாங்கன்னா, அங்கேருந்து ஒரு 300 பேர் அனுப்புவாங்க. அந்த 300 பேரில் ஒருத்தன் ரோம கவர்னராக இருப்பான். அதுக்கு விடுறது செஞ்சுரியன் சொல்லி 100க்கு அதிபதி, நிறையா போலீஸ்காரங்களும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, இராணுவ வீரர்களை என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. சட்டம் ஒழுங்கு அனுப்புவாங்க, நிபுணர்களை அனுப்புவாங்க, நல்ல கல்வி கற்றுக் கொடுக்குறவங்க அனுப்புவாங்க, டான்ஸு கலை அது கலாச்சாரம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறவங்க இருப்பாங்க, நல்ல மல்யுத்த வீரர்கள் இருப்பாங்க, யுத்தங்களை கற்றுக் கொடுப்பிருப்பாங்க, இன்னும் நிறைய அத்லட்ஸ் இருப்பாங்க. இப்படி பல விதத்தில் அவன் பார்த்தா திட்டகார்த்தரமாக இருப்பான். அவனுக்கு அவன் தங்குற அவன் வீடு, சாப்பாடு, அவனுடைய ஹெல்த்து, அவனுடைய படிப்பு எல்லாமே ரோம ராயனால கொடுக்கப்படும். அவனுக்கு ஒரு பைசா என்ன இல்லை, செலவு இல்லை, எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு சம்பளமும் கொடுக்கப்படும். இவங்க ஒரு நாளும் மற்றவங்கள்ட்ட பெண்ணை எடுக்கிறதோ பொண்ணு எடுக்கிறதோ என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பொண்ணு எடுக்கிற மாப்பிள்ளை எடுக்க அதெல்லாம் கிடையாது. இவங்க நல்லா என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை செய்கிறதே அந்த ராயனுக்கு தான் வேலை செய்வாங்க. வேறு எதுக்கும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, கூலி வேலை செய்கிறது அதெல்லாம் இல்லை. எல்லாமே ராயல் தான் ஃபுட்டு. அவங்க தங்கியிருக்கிற வீடு, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க பொண்ணுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருக்கிற ஆபரணங்கள், ஆண்களுடைய புச்ச பராக்கிரமம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுடைய மல்யுத்தம் இதெல்லாம் பார்க்குறக்க வெளியே அந்த ஒரு பெரிய கூட்டணிக்கு என்னடா மல்யுத்தம் போடுறான், என்ன சண்டை போடுறானுங்க, இது என்ன டான்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இது பார்க்குற அழகாக இருக்குது, எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே. அவன் சொல்லுவான், நானும் ரோமனாக மாறணும்னு. நானும் ரோமன். அப்படியா, உன் சொத்தை விற்று என்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே வந்துடு, நீ என் மொழியை பேசணும், நீ எங்களுடைய மகளில் ஒருத்தர் தான் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். உங்கள் அத்தை மகனை என்ன பண்ண முடியாது, போக முடியாது, திருப்பி போகவே முடியாது, இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் உனக்கு எல்லாமே என்ன பண்ணும் கிடைக்கும், உனக்கு கல்வி, உன்னுடைய எதிர்காலம், உனக்கான வேலை எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, நீ உனக்காக வேலை செய்யக்கூடாது, நீ செய்கிற வேலையெல்லாம் ரோம அரசாங்கத்துக்கு தான் செய்யணும். உங்களுக்கு புரியுதா புரியலையா உங்களுக்கு? நீங்கள் when you enter into the colony of Rome, ஒரு ரோமனுடைய காலனிக்குள்ள காரைக்காலில் வச்சா you are entering into the Rome அப்படின்வாங்க. அப்படின்னா காரைக்குள்ள கால் வச்சாலே நீ ரோமுக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், எல்லாம் மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நேரம் கடந்து போகுது, நல்லா கவனிங்க. இந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போதிக்கிறேன். எக்லீஷியானா எனக்கு நேரம் இல்லை, ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க.
ஒரு மனுஷனுக்கு கவலை இல்லை, அவனுக்கு காசு கவலை இல்லை, அவனுக்கு வேலைக்கு கவலை இல்லை, மனைவி பிள்ளைகள் அவங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்க, எல்லாமே அவன் குடும்பமாக வந்துட்டானா எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் அவனுக்கு எல்லாமே வேண்டிய எல்லா விதமான அந்த போஷாக்கு கொடுக்கப்படுது, படிப்பு கொடுக்கப்படுது, எதிர்காலம் பாதுகாக்கப்படுது. இப்போ அவன் நடந்தாலே ஒரு ரோமனா அப்படி எப்படி நடக்கிறான், ஒரு ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி தான் என்ன பண்ணுறான் நடக்கிறான். நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸராக தான் என்ன பண்ணுறான் நடக்கிறான். அவன் மகள்லாம் அப்படி தான் ராஜகுமாரத்தி மாதிரி தான் வளருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரோமுக்குள்ளே வந்தாங்க. காரைக்காலுக்குள்ளே அந்த 300 பேர் இப்போ என்ன ஆயிடுச்சு, 3000 பேராக மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? 300 பேர் என்ன ஆயிடுச்சு, 120 பேர் என்ன ஆயிடுச்சு, 3000 பேராக மாறிடுச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி 3000 பேர் ஆயிடுச்சு. அப்படியே அது மாறி அப்படியே வரும்போது அங்கே இருக்கிற ராஜா ஒரு நாள் இங்கே வரமாட்டான். ஆனால் அங்கே இருக்கிற ராஜா என்ன சொல்கிறானோ அந்த கட்டளை தான் இங்கே என்ன பண்ணுவாங்க, கடைபிடிப்பாங்க. இவங்களுடைய சட்டம் வேறு, இவங்களுடைய திட்டம் வேறு, இவங்களுடைய தீர்மானம் என்பது வேறு. ஆனால் இவங்க அந்த ராஜாவினுடைய எல்லா வசதியும் என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. அனுபவி ராஜா அனுபவின்றீங்களா? அதுக்கு பேர் தான் சபை. ஏன் சொல்கிறாரு, ஐ வில் பில்ட் மை எக்லீஷியா. அந்த வார்த்தை மதத்தை சேர்ந்ததல்ல, அது வாழ்க்கையை சேர்ந்தது. இன்றைக்கி ஒரு ரோமாபுரி இங்கே வந்து எருசலேமில் தன்னுடைய எக்லீஷியாவை தன்னுடைய அரசு சார்பான ஒன்றை அமைத்து அவருடைய வாழ்க்கையை கலாச்சாரத்தை மாற்றி கொண்டிருக்க உண்மையானால் இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் யாரு? வெளியே அழைக்கப்பட்டவர்கள். எனவே உங்கள் சாட்சியினாலும் உங்கள் வாழ்க்கையினாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் உப்பு. ஆண்டவர் 2 டேர்ம் பயன்படுத்துகிறாரு. நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க. என்னன்னா நீங்கள் இந்த உப்பு இன்னொருத்தனு கெட்டு போக விடாது. அது இறைச்சியாக இருக்கலாம், அது மீனாக இருக்கலாம், அது என்ன பண்ணாது, ஊறுகாயாக இருக்கலாம், கெட்டு போக விடாது. அது சுத்திகரிக்க பயன்படும். இன்னும் சொல்ல போனால் நீ தான் இந்த உலகத்துக்கு தேவனுடைய பார்வையில் சுவை தருகிறவன். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவங்களுக்கு, வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாதவங்களுக்கு, வாழ்க்கையை நாக்கு செத்து போன எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க உன்னை பார்க்கும்போதே தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அன்பு தெரியக்கூடிய அளவில் உடைய வாழ்க்கை உப்பாடி மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, வெளிச்சமாக. உப்பா மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாரு, வெளிச்சமாக இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட வெளிச்சம்? மரண இருளின் திசையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெளிச்சம் கிடைச்சு. நீ விட்டுட்டீன்னா அவன் என்ன பண்ணிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். இன்றைக்கி நிறைய பேர் வர்றதுக்கு மனசு இல்லை. ஆனால் நீ விட்டுட்டீன்னா அவன் எங்கே போவான்? நீ உன் பிள்ளையை விட்டுட்டீன்னா அவன் எங்கே தான் போவான்? உங்கள் அப்பாவை நீ சுவிசேஷம் சொல்லாமல் விட்டுட்டீன்னா அவன் எங்கே தான் போவான்? ஏன்னா அவங்களுக்கு பாதை தெரியல. இன்னைக்கு மக்களுக்கு அறியாமை. ஏங்க அவன் சொந்த ஒன்ஸெல்லாம் குடிக்கிறான். என்னங்க இன்னைக்கு உலகம்? மாட்டு ஒன்றுக்கெல்லாம் குடிக்கிறான். என்ன உலகம் இது? மாட்டு சாணியை சாப்பிட்டா கேன்சர் குணமாகன்றான். என்ன இந்த உலகம் இது? எங்கே போயிடுச்சு இது? ஒரு மார்க்கம் தப்பி போகிற மக்கள் எந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க பாருங்க. சாணி அல்லவும் சாணி தின்னவும் தான் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் தேவன் நம்மை படைச்சாரா? இல்லை, இந்த நாட்டையே தேவனுடைய தூதர்களுடைய உணவினால் நிரப்பி, தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, தேவனுடைய ஆளுகையை, இது ஒரு மாளுகையை மாற்றுகிற அரசியல் கூட்டம் அல்ல, ஆனால் அன்பினால் எந்த மனதையும் மாற்றுகிற கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்த ஒரு கூட்டத்தின் பேரு தான் எக்லீசியா, தேவனுடைய சபை. என் நேரம் முடிந்ததுனால ஒரு பெரிய சப்ஜெக்டை கட் பண்ணிட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்திய 12வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்திய 12வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான். சொல்லுங்கள், என்னோடே இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோடு சேர்க்காதவன் சிதறி. இது சரித்திரபூர்வமாக மாறுனுச்சு. அன்னைக்கு இருக்கிற
ரட்சிக்கப்பட்டவங்க அன்னைக்கு 120 பேர் மேல் மாடியில் கூடுனாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மனம் குத்தப்பட்டு வந்தபோது 3000 பேர் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு கட்டடத்தில் போய் தங்கல, ஒரு பொது வெளியில் தான் தங்கினாங்க. ஒருவனும் தன்னுடைய சொத்துன்னு சொல்லல. அவங்களுக்கு எக்லிஷானா என்னன்னு தெரியும். ஏன்னா கர்த்தர் எஜமானாய் மாறி விடுகிறார். ஒரு ராயனை விட, ஒரு ரோம பேரரசனை விட பரலோக ராஜா 1000 மடங்கு நல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, எந்த இல்லை இது எதுவுமே என்னது இல்லை, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு வந்த ஒரு கூட்டம் வந்தபோது அது 3000 இருந்தல. அவர்களிடத்தில் ஜனங்கள் தயவு பண்ணினார்கள். ஜனங்களுடைய தயவு அவங்களுக்கு கிடைச்சது. ஜனங்கள்லாம் வந்து சேர ஆரம்பித்தாங்க. சில நாளில் 5000 பேராக மாறினாங்க. அப்புறம் வசனம் சொல்லுது, சபைகள் பலுகி பெருக ஆரம்பித்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த உபதேசத்தினால எருசலேமை நிரப்பிட்டாங்கப்பா. எந்த உபதேசத்தினால? உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, உனக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, உனக்கு உயிர் கொடுத்தவர் தான் உன்னுடைய தேவன், உனக்கு உயிரையே கொடுத்தவர் உனக்கு என்னத்தை கொடுக்க மாட்டார். அவருடைய அன்பு உன்னை தேடி வருது. நீ எந்த தூரத்தில் இருந்தாலும் விசுவாசன்றது, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் வானத்துக்கு விரோதமாக அல்லது பரலோகத்துக்கு விரோதமாக மற்றவங்களுக்கு விரோதமாக இந்த தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு மனசார திரும்பி வந்தால் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்கிற ஒரு ராஜா அவனோடு கூட இருக்கிறாரு. இதான் நற்செய்தி. அல்லேலூயா. நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. ஐயா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அன்னத்துக்கும் சரி, அதாவது தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் என்றைக்கு குறை வச்சார், உடுத்துற துணிக்கு என்றைக்கு குறை வச்சார், இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க எப்படி வளர்கிறாங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இப்படி மாறுனுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை யோசிச்சு பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, எங்கள் தாத்தா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும். கர்த்தருக்கு சோதனை கொஞ்சம் தேடிக்கிட்டே போனால் கடைசியில் நரிக்கோரமாக இருந்திருப்போம். நம்ம இருக்கலாம். அந்த காலத்தில் அப்படி தான் காட்டுவாசிங்க தானே. ஏதோ குருவிக்கு பின்னாடி உண்டி விளையாடிச்சுக்கிட்டு போன ஒரு கூட்டமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சுதந்திரமாக சமத்துவம் உள்ளவர்களா, கர்த்தருக்குள்ள ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்த சபை ஏவனுடைய எக்லிஷாவில் கர்த்தர் உங்களை சேர்த்து இருக்கிறார். அவரோடு கூட அந்த வசனம், என்னோடு கூட இராதவன் எனக்கு ரோதியாக இருக்கிறான். அன்னைக்கு அவருக்கு ரோதியாக இருந்தாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்க? சிதறடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றைக்கு யாருக்கு கொடுத்துருக்குறீங்க? இன்னைக்கு சுவிசேஷத்தை ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்க? இந்த சுவிசேஷம் என்பது இந்த உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும் இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்குது. நீங்கள் அங்கே இங்கன்னு தேடாதீங்க. உங்கள் நடுவில் அவர் ராஜாவாக இருக்கிறாரு. அவர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடிப்பார். சிங்காசனத்தின் மத்தியில் என் ராஜா இருக்கிறாரு. நம்முடைய கண்ணீரை நிச்சயமாய் துடைப்பார். அவரிடத்தில் வந்தவங்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுகிறவனுக்கோ சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. ஷபபபா. அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். எழுந்து நில்லு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை புதிதாய் அபிஷேகம் பண்ண போகிறார். பழைய நினைவுகளை இடித்து தள்ளுங்க. இன்னைக்கு புதிதாய் ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ரிக்கபாபா ஓரிபல்லபோ ஷபபலா தரபதிபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே.